இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அவருடைய ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். புதிய காரியங்களை எதிர்பாருங்கள், புதிய கிருபைகளை எதிர்பாருங்கள். புதுமைகளை செய்கிற தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் ஆச்சரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் உங்களை அதிசயமாய் வழிநடத்தி செல்வார். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். God does great things which cannot be fathomed. Fathomed அப்படின்ற வார்த்தை எங்கே பயன்படுத்துவாங்கன்னா, கடலினுடைய சமுத்திரத்தினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்துகிற வார்த்தை fathom, ஆராய முடியாத ஆழம். அப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆராய முடியாத ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு கடலினுடைய சமுத்திரத்தினுடைய ஆழமான பாயிண்ட்டை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் அந்த ஆழத்தை உங்களால் ஒருவராலும் போய் அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஆழம் நிறைந்த அதிசயம் நிறைந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கணும். அதிசயங்களை செய்கிற ஆழமான அதிசயங்களை செய்கிற தேவன் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கணும். நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். God is going to perform unimaginable miracles in your lives. நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயமான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். Do not restrict the miracle working God in your lives with your limited thoughts. உங்களுக்கு இருக்கிற அளவான எண்ணங்களை கொண்டு, அளவான யோசனைகளை கொண்டு அளவில்லாத அற்புதம் செய்யும் தேவனை ஒரு நாளும் தடுத்து விடாதீர்கள். God's blessings cannot be numbered. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் எண்கள் கிடையாது, எண்ண முடியாது. எந்த எண்களுக்குள்ளேயும் அடக்கிவிட முடியாது. பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் மாத்திரம்தான் தேவன் செய்கிறார். அந்த தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் அவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய அற்புதம், புதிய துவக்கம், புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் உங்களுக்காக நீங்கள் ஆராயவே முடியாத, எண்ணவே முடியாத காரியங்களை செய்ய இன்றைக்கு ஒரு சிறந்த நாள், அற்புதம் நிறைந்த நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.